சென்னை முழுவதும் கஞ்சாவுடைய சேசு தெருக்கு இருக்கு. 4 அமைச்சர்கள் இருக்காங்க முதலமைச்சர் முதல் கொண்டு. அது கடல் வழியா வருதான். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, கடல் வழியா வரட்டும். ரோடு வழியா தானே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரோடு ஊக்கட்டோட இருக்கு. உன் டிஜிபி என்ன பண்ணிட்டு இருக்காரு, கமிஷனர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, உன் கவுன்சிலர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, மாவட்ட செயலர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, எம்எல்ஏ என்ன பண்ணிட்டு இருக்காரு. ஒன்னும் பண்ணல. ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் போட்டா கலைஞர் பேர் வருது. துபாக்கூர் பொலிட்டிஷியன் போட்டா வேற ஒருத்தர் பேர் வருது. ஐயோ, நீ என்னடா எங்கிட்ட படம் காட்டிட்டு இருக்கிற. அன்பு சொந்தங்களே, இந்த திமுக அரசாங்கம் இஸ்லாமிய மக்களை ஏமாற்றிக் கொண்டு நயவஞ்சப்படுத்திக் கொண்டு இந்த RSS ஓட கள்ளக்கூட்டணி வைத்துக் கொண்டு நாங்கள் இஸ்லாமியர் பாதுகாக்கிறேன் என்று போலிவேஷம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் பார்த்து சொல்லியிருக்காங்க தளபதி. அதனாலதான் நான் பார்த்து விட்டு வச்சிருக்கிறேன். 10 நிமிஷம் ஆகாத பிரிச்சு பேசுறீங்க எங்களுக்கு. எங்கேயாவது ஒரு திருட ஏதாவது ஒரு திருட்டு வேலை செஞ்சானா ஒரு விசில் அடிங்க, அந்த திருட அப்படியே தச்சு ஓடிடும். அதே போலதான் இந்த விசில் இந்த திருட்டு திமுக ஆட்சியை உறுதியாக அகற்றும் என்று சொல்லுவது. திமுக சமூக நீதி பேசுறாங்களே தவிர அவங்களுடைய கட்சியில சமூக நீதி கிடையாது. ஆனால் வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் எங்க வாரியர்ஸ் ஒருத்தருக்கு முன்னாடி ஐடி விங்க மண்டிட்டு கிடக்கு. சென்னை சுற்றி அனைத்து மாவட்டங்களிலும் திமுக ஒரு நாள் கூட உள்ள வர முடியாது. எப்படி 84ல கருணாநிதி ஒருத்தரை தவிர மற்ற அனைவரையும் தோற்கடித்தார்களோ அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை 2026 வரப்போகுது.